தஞ்சை மாவட்ட ஆயுதப்படை பெண் காவலராக பணியாற்றி வந்த சுப்ரியா கடந்த 21ஆம் தேதி இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்ததுடன் நிவாரணம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தஞ்சை மாவட்ட ஆயுதப்படை பெண் காவலராக பணியாற்றி வந்த அரியலூர் மாவட்டம் பெரிய கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் மகள் சுப்ரியா கடந்த 21ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் பட்டுக்கோட்டை உட்கேட்டும் பேராவூரணி இரட்டையன் கிராமம் மண்முடியார் ஐயனார் கோவில் திருவிழாவின் பாதுகாப்பு பணி முடிந்து தனது தங்குமிடத்திற்கு நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவரது பின்புறம் பேராவூரணியிலிருந்து இரட்டைவயல் நோக்கி வந்த இருசக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக மோதிய விபத்தில் சுப்ரியாவிற்கு தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக பேராவூரணி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன். சுப்ரியாவின் உயிரிழப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகவும், சுப்ரியாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிந்தவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரண நிதி வழங்கியும் உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்.